Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I have started 100 days of cracking a product based company. So this video is totally like நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் அதையே வந்து நம்ம ஏன் சீரியஸா 100 days அந்த மாதிரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? There is nothing different or நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் தென் வந்து ஒரு மாதிரி என்னென்ன மாதிரியான இன்டர்வியூஸ் வரும் தென் ஹவு இட் வில் பி அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 100 days ஆஃப் கிராக்கிங் இன்டர்வியூ சேலஞ்சுன்றது பார்த்துருக்கோம். இந்த 100 days-ஓட எண்டில் வந்து ஐ எம் அஷ்யூரிங் தட் மோஸ்ட் ஆஃப் us will be going to have a very huge idea on data structures and algorithm. இது வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். பிஃபோர் கோயிங் ஆன் டு த செஷன் let me tell you, 1 week வந்து due to some personal reasons I have took a break. And then வந்து after a week எனக்கு இந்த சேனலில் லைவ் வர்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, I was starting something new அந்த மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு தெரியும் 1 week ஆஃப் கேப்புக்கு அப்புறம் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு ஏதோ வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ் டுடே. ஓகேங்களா? ஓகே. அண்ட் அனதர் திங் இஸ், நான் வந்து ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய், ஆஃப்டர் எ லாங் டேஸ் வந்தாலும் நீங்கள் அதே மாதிரி சப்போர்ட் தரீங்க. தேங்க்யூ ஸோ மச். கோர்ஸ் ஓவர்வியூ. நீங்கள் எந்த கோர்ஸ் கேட்குறீங்க? விச் கோர்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங்? ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஃபோர் தட் நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர் அமௌங் யூ. பிகாஸ் நான் வந்து அது செல்ஃபிஷாக எனக்கு நானே வச்சுட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். அதாவது உங்கள் எல்லாருக்கும் இந்த நியூஸ் அவேரா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு மார்னிங் தான் தெரியும். என்ன அப்படின்னா, there is something. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஹவுஸ் சம்திங், ஓகேங்களா? அதில் வந்து என்னென்னா, இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் 3 criteria, 3 ஸ்டேஜஸில் இருக்குது. ஒன்று வந்து லாட்ரி கைண்ட் ஆஃப், இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், இன்னொன்று எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ 3 திங்ஸ் இருக்குது. அதில் வந்து லாட்ரி சிஸ்டம்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த பிளாட் வேணுமோ அந்த பிளாட் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா த அமௌண்ட் ஷுட் பி கவர்மெண்ட் ப்ரொவைட். இப்போ வந்து ஒரு ஏரியா வந்து இருக்கும். அந்த ஏரியா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 2 lakhs தான் அந்த ஏரியாவுக்கு வந்து அமௌண்ட் போட்டிருப்பாங்க. பட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து 30 lakhs அந்த மாதிரி மெயின் ஏரியாவில் வந்து நிறைய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் சில பிளாட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சேல் பண்ண போகிறாங்க. இட் இஸ் கோயிங் டு ஹாவ் நியர்லி 9,000 or 7,000 or 9,000 plots. அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து லிங்க் எல்லாமே வந்து வீடியோஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரில. நான் வந்து கிளியராக சொல்லலை, ஏன்னா எனக்கு எவ்வளோ தெரிஞ்சதோ அதுதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து யார் வரீங்களோ அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. தென் தேர்ட் ஒன் வந்து சம்திங், ஐம் நாட் ஷுர் த தேர்ட் ஒன். அதுக்கான க்ரைட்டீரியா, பேசிக் க்ரைட்டீரியா நீங்கள் வந்து தமிழ்நாடு பர்சனாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தமிழ்நாடு தான். அண்ட் தென் வந்து அவர் ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 21 அண்ட் நம்ம ஏஜுமே கிரேட்டர் தேன் 21 தான். தென் வந்து இன்கம் வந்து அவங்க சொல்கிற ரேஞ்சில் இருக்கணும். இதில் வந்து எப்படி இருக்கும்னா, ஹெச்ஐஜினா ஹை இன்கம் குரூப்பு, எல்ஐஜினா லோ இன்கம் குரூப்பு, எம்ஐஜினா மீடியம் இன்கம் குரூப்புன்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யாராச்சும் என்னோட வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்குமே இது வந்து இயர்லி வைஸ் நடக்குதா என்னென்னலாம் தெரியாது. ஆனால் வந்து எனக்கு இன்னைக்கு மார்னிங் தெரியும். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ். இஃப் யூ வாண்ட்,
நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நமக்கு பிளாட்ஸ் மெயின் ஏரியால இப்ப கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரியான மெயின் ஏரியால வந்து அவங்க சொல்ற 30 லேக் 40 லேக்ல ஒரு சென்ட் வாங்காம கவர்மெண்ட் அவாய்ட் பண்ற ஒரு அமௌண்ட்ல வாங்குறது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். கண்டிப்பா வந்து எல்லாமே டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இருக்கு. எதுவுமே வந்து குக்கிராமம், மிக அருகில் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் லக் ஃபேவர்ஸ் எனக்கும் சரி, என்னோட லேர்னர்ஸ்க்கும் சரி, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, அது நல்ல ஐடியா தானே! ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பாருங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட்டிங் வந்து 21st வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஏரியா சைடு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு 21st ஓப்பன் ஆகும்போது யூ கேன் ட்ரை அப்ளைங் இட். அதுக்கு வந்து பேசிக் நான் சொன்ன மாதிரி இங்க தமிழ்நாடு 21 ஏஜுக்கு மேல இருக்கணும் அண்ட் இன்கம் ரிலேட்டட். அண்ட் அனதர் திங் வந்து உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ்ல யாருமே வந்து அந்த ஹவுஸ் வீடு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ல வீடு வாங்கியிருக்க கூடாது. யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் யுவர் சில்ட்ரன், யுவர் பிரதர், சிஸ்டர் அந்த மாதிரி யாருமே வாங்கியிருக்கக்கூடாது. அப்படி வாங்காமல் இருந்தாங்கன்னா யூ கேன் ட்ரை இட் அவுட். அந்த க்ரைட்டீரியாலாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், குலுக்கல் முறை, லாட்ரி இந்த இயரில் தான் வந்து ஜோதிடம்ல சொன்னாங்க இல்லையா, இந்த ராசிகளுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் வந்து எல்லாருமே சொன்னது வந்து என்னன்னா காமனா மோஸ்ட் ஆஃப் த ராசிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த வருஷம் லாட்ரி வின் பண்ணுவீங்க. நீங்க இந்த வருஷம் ஒரு வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. கல்யாணம் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்க. ஸோ தட் வந்து நம்மளால யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா அது வந்து நல்லது தானே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணான்னா வந்து இட்ஸ் அப் டு யூ. பட் நான் இந்த செஷன்ல நான் ஏன் இதை சொல்றேன், இது வந்து vlog செஷன்ல சொன்னா கூட பரவாயில்லையா இருக்கும். ஒரு டீச்சிங் செஷன்ல ஏன் சொல்றீங்க அப்படின்னு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதனால வந்து நீங்களும் வந்து ஒரு ஓவர்வியூ எடுத்து அனாலிசிஸ் பண்ணி எதனாலும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து 21st இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பிஃபோர் தட் இட் செல்ஃப் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து 21st ஓப்பன் ஆனதையுமே வந்து நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ யாருக்காச்சும் இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? நான் கரெக்டாக சொல்கிறேனான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பட் சம்ஹவ் ஐ காட் அன் ஐடியா. தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ஷேர். நான் வந்து கரெக்டாக சொன்னேனான்னு கூட எனக்கு தெரியல. So anyone has any idea about this? Okay. Thank you so much. Because எனக்கு நான் ஏன் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம லேர்னர்ஸாக இருக்கிறவங்கனாலும் சரி, ஒரு 10K 20K அமௌண்ட் வந்து நம்ம மந்த்லி ஏர்ன் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு கண்டிப்பாக சைட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரி ஆசை இருக்கும். 30 lakhs 40 lakhs கண்டிப்பாக நம்ம யாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு ஏரியாவில் கவர்மெண்ட் அப்ரூவ்டான அமௌண்ட்ல வந்து நமக்காக ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் வி ஹாவ் லக், நமக்கு சொன்ன ஜோதிடர்கள்லாம் 2026 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அது இதுலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா லெட் அஸ் ட்ரை. நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சாலும் அது வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் அப்ளை பண்றேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இஃப் எனி ஒன் கெட்ஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஓகேங்களா? ஓகே. இந்த 100 days அப்படின்றது என்னன்னா, லெட் அஸ் ட்ரை சால்விங் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் இன் த LeetCode, Geeks for Geeks, சம்திங்.
and then வந்து we get an idea of how to solve a problem, and நமக்கு வந்து தனியா ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு கிளாரிட்டியோட வந்துடலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதெல்லாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் அந்த ஒரு ப்ராப்ளமும் எல்லாருக்கும் கிளியரா ஐடென்டிஃபை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த 100 days கோடிங்கோட மெயின் மோட்டோ. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் நம்ம ஒரு கம்பெனியை வந்து எடுத்துப்போம். அந்த கம்பெனியை எடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணாலும் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனால் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும், என்ன மாதிரியான ஐடியாஸ் யூஸ் பண்ணணும், மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் மை மோட்டோ. இவ்வளோ நாளும் அதை தான் பண்ணிட்டு இருந்தோம், அதே தான் நம்ம இப்பயும் பண்ண போகிறோம். பட் ஐ தாட் நம்ம ஏன் வந்து இதை டேஸ் ஆஃப் சீரீஸ் ஆஃபாக போகக்கூடாது, நம்ம ரேண்டமாக போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா கொண்டு வந்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் லைக் 1 week வந்து ஏன் நான் லைவ் வரலன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து செஷன்ஸை மிஸ் பண்ணீங்க? யாருமே மிஸ் பண்ணலையா? Wow, at least. Okay. So actually, எனக்கு last week, before week also, I got some works and I stuck there. That's why நான் வந்து வரல. And last weekோ அதே issue தான். I was in some work and I stuck there. That's why I'm not coming last week also. Okay, I will try to come on live on time. Okay, இந்த 1 weekல இப்போ தானே நம்ம 1 week கழிச்சு வந்திருக்கோம். ஸோ வில் ஹாவ் சம் கான்வர்சேஷன். இந்த 1 weekல யாராச்சும் புதுசாக இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? எனி நியூ திங்ஸ் ஹேப்பன்ட் இன் யோர் career life like that? ஏதாச்சும் someone who has this channel is totally about a technical content. So how many of you tried attending an interview, appearing for an interview, and எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணீங்க? ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுக்கா? நீங்கள் வந்து டீச் பண்ணதுலேருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஐ காட் சம் கான்ஃபிடன்ஸ், அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த 1 week ஆஃப் கேப்பில் ஏதாச்சும் நியூவாக ஹேப்பன் ஆச்சா? I have attended Infosys. ஓகே, உங்கள் கொஷின்ஸ், இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை, பட் இஃப் இட் இஸ் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களோட கொஷின்ஸை எனக்கு லிங்க்டின்ல பாஸ் பண்ணீங்க, லிங்க்டின்ல ஷேர் பண்ணிங்கன்னா ஐ வில் ட்ரை டு அப்லோட் அ வீடியோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. மைட் பி புதுசாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா. ஐ எம் நாட் கம்பெலிங். இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ, கேன் யூ ஷேர் தட் கொஷின்ஸ் இன் லிங்க்டின் ஸோ தட் நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்பேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. I applied a lot, but no responses from the companies. ஆக்சுவலாக வந்து எனக்கு மட்டும்தான் இது ஃபீல் ஆச்சான்னு எனக்கு தெரில. நௌக்கரினாலும் சரி, லிங்க்டின்னாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து ரெஸ்பாண்ட் வரலை. நவடேஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லின்ற மெசேஜ் கூட வர மாட்டேங்குது. தெர் இஸ் நோ ப்ராக்ரஸ். இஸ் இட் த சேம் ஃபார் யூ ஆல்? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கைண்ட் ஆஃப். என்னன்னா, நீங்கள் வந்து நௌக்கரியில் இஃப் யூ ஆர் சீயிங் தேர் இஸ் அ ஜாப் ஓப்பனிங் இன் ஒன் ஆர்கனைசேஷன்,
தென் என்ன பண்ணுங்கன்னா அங்க அப்ளை பண்றதுனாலும் பண்ணுங்க, பண்ணலனாலும் இட்ஸ் ஃபைன். பண்றதுக்கு அங்க வந்து ஓப்பனிங் இருக்குன்னு பாத்துட்டீங்களா? பார்த்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் கோ டு தேர் கேரியர் போர்ட்டல். அவங்களோட ஓன் கேரியர் போர்ட்டல்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. அண்ட் அனதர் திங் இஸ், அவங்களோட ஓன் கரியர் போர்ட்டல்ல அப்ளை பண்றதையும் தாண்டி லிங்க்டின் மாதிரியான சைட்ஸ்ல இஃப் யூ ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஆன் அ பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், just ask them to refer you. அப்படி இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் கிவ் அ கனெக்ஷன் டு எனி ஆஃப் த பர்சன். லிங்க்டின் மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம், லிங்க்டின் மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, நம்ம ப்ரொஃபஷனலி கனெக்ட் பண்ணி நமக்கு ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ வாட் யூ டூ, சிம்பிளி வந்து நம்ம அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்றதை தாண்டி வாட் யூ கேன் டூ இஸ் ஜஸ்ட் கோ டு தேர் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அண்ட் ட்ரை applying there instead of applying in Naukri and all. And then LinkedInலயும் ஈஸி அப்ளை அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. எதுனாலும் வெப்சைட்ல பண்ணுங்க. அண்ட் அந்த ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ரெஃபரல் கேளுங்க. ஆர்எல்ஸ் வந்து ரெஃபரலும் கேட்குற அளவுக்கு எனக்கு யாரையும் தெரியாதுன்னா லிங்க்டின் போங்க. உங்களுக்கு தெரியலனாலும் அந்த கம்பெனி நேம் கொடுங்க. நான் வந்து ட்ரை பண்றேன் உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு. இந்த மாதிரி லிங்க்டின் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து இன்ஃபோசிஸ்ல யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ்ன்னு தேடுங்க. ஓகேவா? இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனி நேம் கொடுத்ததையும் இங்க பாத்தீங்கன்னா யூ வில் பி கோயிங் டு கெட் people, companies, post and all. இப்போ நீங்க people அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த peopleல they will be first, second, third எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் நீங்க இன்ஃபோசிஸ்ல இருக்க எத்தனை பேரை ஃபாலோ பண்றீங்க, ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடைக்கும். ஸோ இவங்களில் யாராச்சும் எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ கேன் ஆஸ்க் தெம் ஃபார் அ ரெஃபரல். இஃப் நாட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளி உங்களுக்கு யாருமே அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து உங்களுக்கு யாரையுமே அந்த கம்பெனியில் தெரியாதுன்னா ஜஸ்ட் கனெக்ட் தெம். ஒன்ஸ் யூ கனெக்ட் வித் தம், அவங்க வந்து உங்களோட ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் ப்ரொவைட் அ மெசேஜ் தட் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கு, நீங்க வந்து என்ன ரெஃபர் பண்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு சில போஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். போஸ்ட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போஸ்ட்ல போடுவாங்க. அந்த மாதிரியான போஸ்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நீங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா அவங்க கிட்ட வந்து பர்சனலி என்னைய ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னும் சொல்லலாம். தே வில் டூ. இதுல என்னன்னா உங்களை ரெஃபர் பண்றது அவங்களுக்கு ஒரு 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 டைம் ஆஃப் ஒர்க், அதையே அவங்க எனக்காக பண்ண போறாங்க அப்படின்லாம் நினைச்சு நீங்க கேட்குற கூச்சம்லாம் பட வேணாம். இப்போ உங்களை வந்து ரெஃபர் பண்றாங்கன்னா ஒருவேளை நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கமிஷன் கொடுப்பாங்க. அந்த கமிஷன் வந்து யாருமே எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ண போறது கிடையாது. த கம்பெனி வில் பி கோயிங் டு கிவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்றது வவுச்சர் கொடுக்கலாம், இல்லைன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க ரெஃபர் பண்ற பர்சன் வந்து செலக்ட் ஆனா they will be going to get some rewards something. ஸோ அதனால அவங்க யாருமே வந்து நமக்காக சும்மா யாரும் பண்ணல. நீங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலனாலும் தட் ஆர்கனைசேஷன் வில் ப்ரொவைட். ஸோ அதனால யாராக இருந்தாலும் எங்க போஸ்ட் பார்த்தாலும் நீங்க வந்து டைரக்ட் ரெஃபரலும் கேட்கலாம். ரெஃபரல் கேட்கும்போது எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் கேட்கும்போது இஃப் யூ ஆர் சீயிங் ஹையர் பொசிஷன்ல, இப்போ வைஸ் பிரசிடென்ட், மேனேஜர், சீனியர் மேனேஜர் அந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்க பர்சன்ஸை நீங்க வந்து ரெஃபரல் கேட்டா அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், ஆனா வந்து ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நான் வந்து ஒரு லோ லெவல்ல தான் இருக்கேன் அப்படின்னா நான் ரெஃபர் பண்றதுக்கும் ஒரு பர்சன் வந்து ஹூ இஸ் சீனியர் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர் அண்ட் தென் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட்ல இருக்கவங்க ரெஃபர் பண்றதுக்கும் எஃபெக்ட் அதிகம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க வந்து உங்க கிளாஸ் மேம் கிட்ட வந்து நீங்க நார்மலா வந்து உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு உங்க கிளாஸ் மேம் கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கும் பிரின்சிபல் மேம் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான்
ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த பர்சன்ஸோட எப்பயுமே நீங்கள் சர்ச் பண்ணும்போது இதுவும் ஒரு ட்ரிக் மாதிரி தான். இப்போ நான் வந்து இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் நாட் பிராண்டிங் இன்ஃபோசிஸ் அண்ட் ஆல், சிம்பிளி இன்ஃபோசிஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன்னா பர்சன்ஸ் வராங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இஃப் ஹி இஸ் அ சீனியர் அசோசியேட் கன்சல்டன்ட், ஓகே. இப்போ வேற யாராச்சும் இருக்காங்களா, வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பொசிஷன்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட் கொடுத்தா அவங்கள வந்து நீங்க சர்ச் பண்ணி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆனா இதுல என்னன்னா, பெரிய பொசிஷன்ல இருக்கவங்கள நம்ம ரெக்வஸ்ட் அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து மெசேஜ் பண்ணும்போது இந்த ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து வித்தவுட் கனெக்டே மெசேஜ் பண்ணலாம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஃபரல், ஸ்ட்ரைட்டாவே அப்ளைங் இந்த கரியர் போர்ட்டல், இந்த 2 தான் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. நான் காலேஜ்லாம் இல்லைங்க, ஐ வாஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் இன் எம்என்சி. ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து செஷனுக்குள்ள போலாங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ தட் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து நிறைய பேர் கால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன கம்பெனிய வந்து ஒரு ஓகே, லெட் அஸ் கோ அப் வித் யோர் சாய்ஸ். எந்த கம்பெனி உங்களுக்கு ட்ரீம் கம்பெனி இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கம்பெனி ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஜோஹோ, எல்லா கம்பெனிஸும் இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ட்ரீம் கம்பெனி அப்படின்னு சொல்லுங்க. ஸோ தட் வி வில் ஸ்டார்ட் அவர் கோடிங். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் பார்ப்போம். அமேசான், டெலாய்ட், யாராச்சும் இனி ஒருத்தவங்க வந்து இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணுக்கு சொன்னீங்கன்னா நம்ம அதை மெஜாரிட்டி வின்ஸ். ஜோஹோ, அமேசான், டெலாய்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த 3ல இனி ஒரே ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணுக்கு ஓட் போட்டீங்கன்னா அது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 3 இருக்கு. ஸோ நான் எங்க போய் ஸ்டார்ட் பண்றது? இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுடலாம். ஜோஹோ விச் இஸ் அ செக் பாக்ஸ், ரைட்? ஓகே. ஜோஹோ, அமேசான் அண்ட் டெலாய்ட். டெலாய்ட் எஃப்ஐஎஃப்ஓ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா? ஸோ ஜோஹோ தான் ஃபர்ஸ்டா? நம்ம எல்லாமே ஆட் பண்ணுவோம். டெலாய்ட், டெலாய்ட், DLOIT, DL, சாரிங்க, டெலாய்ட்ன்ற ஆப்ஷன் இங்க வரல. ஸோ நம்ம வந்து ஜோஹோ அண்ட் அமேசான் போகலாம். அப்ளை ஃபில்டர்ஸ். ஓகே, வி ஆர் ஹேவிங் 131 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுவோம் பிகாஸ் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். 30 minutes தான் இருக்கு. ஸோ வி வில் சால்வ் ஒன்லி ஒன் ப்ராப்ளம். கன்வெர்ட் டு ஜிக்ஸாக். இந்த அரே லீடர்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலன்னு நினைக்கிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் திஸ். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் சால்வ் பை 1 million persons. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஓகே, so you are given an array of positive integers. Your task is to find all the leaders in an array. An element is considered as a leader if it is greater than or equal to all elements to its right. So the rightmost element is always a leader. அப்பனா the problem statement நம்ம first புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு we have given an array.
ஸோ இந்த அரேல வந்து ஒரு நம்பர் அதை விட அதோட ரைட் மோஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸை விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அ லீடர். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 16 வந்து கிரேட்டர் எலமெண்ட் among this ரைட் எலமெண்ட், ரைட்ல இருக்கிற எல்லாரையும் விட கிரேட்டரான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். 16 which is greater than 17 சொல்லும் போது அப்பயே அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நோ. ஓகே ஃபைன். தென் 17 எடுக்கிறீங்க. 17 வந்து அதை விட கிரேட்டரா இருக்கா? 4 விட கிரேட்டர் தான், 3 விட கிரேட்டர் தான், 5 விட கிரேட்டர், 2 விட கிரேட்டர். ஸோ 17 is greater than all. So 17 is why 2? I will tell you because இன்னும் நான் வந்து ஃபுல்லா முடிக்கல. 17 மட்டும் தானே நான் பார்த்திருக்கோம். So 17 we are adding. Then 4 வந்து 5 விட less than இருக்கங்காட்டிக்கு fail ஆயிடும். 3 வந்து 5 விட less than இருக்கங்காட்டிக்கு it is also failed. இப்போ வந்து 5 அப்படிங்கிறப்ப 5 which is அதோட ரைட் மோஸ்ட் எலிமெண்ட் 2 அதை விட கிரேட்டரா இருக்கு. ஸோ 5 is also a leader. And 2 ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலமெண்ட்டை விட ரைட்ல யாருமே இல்லை அப்படின்னாலும் இட் இஸ் அ கிரேட்டர் எலமெண்ட், ரைட்? ஸோ தட் இஸ் வை வி ஆர் டேக்கிங் த லாஸ்ட் எலமெண்ட் ஆல்வேஸ். ஏன்னா வந்து அதை விட அதுக்கு நம்ம கண்டிஷனே என்னது? நம்மளோட அரே எலமெண்ட்ஸை விட அரே எலமெண்ட்ஸ் ரைட்ல இருக்கிறத விட கிரேட்டரா இருக்கக்கூடாது. 2க்கு ரைட்ல கிரேட்டரா இருக்கணும். 2க்கு ரைட்ல யாருமே இல்லைன்னா ஆப்வியஸா அன்அப்போஸ்ட். 2 வந்து கண்டிப்பா வந்து யாருமே இல்லாம கிரேட்டரா இருக்குங்காட்டிக்கு இட் இஸ் வின்னிங். இங்க பாத்தீங்கன்னா 10 வந்து அதை விட கிரேட்டர், 10 விட கிரேட்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரைட் மோஸ்ட்ல இல்ல. ஸோ 10 இஸ் அ லீடர். தென் 4 greater than or equal to சொல்லியிருக்காங்க. they haven't mentioned greater than only, they have also mentioned greater than or equal to. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா greater than or equal to அப்படிங்கும்போது நம்ம இந்த 4 ஈக்குவலா இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ a leader. 2 விட கிரேட்டர்ல இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. தென் 4 இட் இஸ் ஆல்சோ a leader and 1 is always unopposed. அது கண்டிப்பா ஜெயிச்சிடும். ஏன்னா வந்து அதுக்கு ரைட் மோஸ்ட்ல யாருமே இல்லை. அப்ப டெல் மீ ஒன் திங், இஸ் தேர் எனி சினாரியோ தட் யூ வில் கெட் அ எம்டி அரே லிஸ்ட்? அதாவது எம்டி அரே உங்களுக்கு கிடைக்குமா? அரேல ஒரு எலிமெண்ட்னாலும் சரி 10 எலிமெண்ட்னாலும் சரி எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது கன்சிடர் தட் யுவர் அரே ஹேவிங் சம் எலிமெண்ட்ஸ். அப்ப எந்தாச்சும் ஒரு சினாரியோலயாச்சும் உங்களுக்கு வந்து எம்டி அரே லிஸ்ட் வருமா? எம்டி அரே ஏதாச்சும் ஒரு சினாரியோலயாச்சும் உங்களுக்கு வருமா? நோ, கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா சி ஆப்வியஸா லாஸ்ட் எலிமெண்ட் வந்து அன்அப்போஸ்ட் தான். எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது லாஸ்ட் எலிமெண்ட் வந்துடும். அப்போ கண்டிப்பா அரே லிஸ்ட்ல வந்து அரேல எலிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால கண்டிப்பா வந்து எம்டி அரே வராது. மைட் பி எம்டி அரே வரக்கு ஒரே ஒரு சாய்ஸ் என்னன்னா எம்டி அரேவை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எம்டி அரே வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு எம்டி அரே வரவே வராது. கரெக்டுங்களா? விச் கம்பெனிஸ்ல இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரல. ஐ ஹாவன் டேக்கன் ஃப்ரம் எனிவேர். நான் எந்த சோர்சஸ்லயும் போய் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்ல கேட்குறாங்கன்னா நான் எங்கேயுமே எடுத்துட்டு வரல. ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மைட் பி வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி கொஸ்டின்ஸ்னு இவங்களே கொடுத்துட்டாங்க. ஈஸி கொஸ்டின்ஸ் சில கம்பெனிஸ்ல கேட்கலாம், சில கம்பெனிஸ்ல கேட்காம இருக்கலாம். இஃப் யூ ஆர் 2-3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த ஈஸி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த ஈஸி கொஸ்டின்ஸ் தெரியாம உங்களால டிஃபிகல்ட் ஹார்ட்லாம் வந்து கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா சம் கான்செப்ட்ஸ் வில் பி பிஹைண்ட் ஹியர். ஸோ அதை லேர்ன் பண்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனாலதான் நான் வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் லெட் அஸ் கோ வித் ஈஸி ஆல்சோ. எப்பயுமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த கம்பெனில கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம அவாய்ட் பண்ற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி அவர் லைஃப் சேஞ்சரா கூட இருக்கலாம். ஓகேவா?
So this questions நான் எடுத்துட்டு வரல. I have taken randomly from the platform and if the question itself is if the array empty array இருந்துச்சுன்னா it is going to return as an empty array. But if there is any element in an array, then empty array வராது. empty array இருந்துச்சுன்னா empty array நமக்கு return ஆகும். questionலயே கொடுத்திருந்தாங்க, அதாவது சினாரியோலயே கொடுத்திருந்தாங்கன்னா apart from that நமக்கு empty array வரவே வராது. ஓகேங்களா? ஓகே, problem statement clear, right? Can we start with the solutioning? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறக்கு ஐ வாண்ட் சம்திங், ரைட்? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு கிளாஸ் இருக்கு. அவர் சொல்யூஷன் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ அரே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்ட் வி ஆர் கெட்டிங் அண்ட் இன்ட் அரே. ஸோ ஒரு விஷயம் நம்ம என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கணும் அப்படின்னா, என்னோட அரே என்னோட மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அன் அரே லிஸ்ட். அண்ட் நான் என்ன வாங்குறேன், இன்புட்டா வாங்குறத அரே வாங்குறேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரியான லீடர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கான அரே லிஸ்ட் வேணும். லீடர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கான அரே லிஸ்ட் வேணுங்கும் போது இட்ஸ் அன் எம்டி அரே லிஸ்ட். அதை நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அண்ட் இட் இஸ் ஆஃப் இன்டீஜரல் அரே லிஸ்ட். ஏன்னா நான் வாங்க போற அரே என்னது, இன்டீஜர் அரே. தே ஹேவன்ட் மென்ஷன் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் அ string array, char array and all. They have already mentioned you are given an array of positive integers. So நான் integer array list எடுத்துக்கிறேன். array list of integer and இதுக்கு ஒரு நேம் வேணும் இல்லையா? So I will be going to give the name as result. array list, this is something நம்ம ரிசல்ட்ன்றதால result which is equal to new array list of. ஓகேங்களா? ஒரு array list நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, first I want to get the maximum array list int max from right. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, இங்க பாருங்க, இதுல வந்து என்னன்னா ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு கோடு சால்வ் பண்றீங்க அப்படிங்கும்போது இப்ப நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க. இந்த ப்ராப்ளம ஒரு பிகினரா நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி போடணும்ன்றது தெரியும். ஆனா வந்து நான் என்ன பண்றேன்னா, ஐ am going to do it like for. ஓகேவா? int I which is equal to 0. I வந்து less than array dot length minus 1 and then I plus plus. less than array dot length. Okay, fine. Again நான் என்ன பண்றேன், for int I which is equal to int j which is equal to I plus 1. j வந்து less than array dot length then j plus plus. ஓகேங்களா? after this நான் என்ன பண்றேன்னா, I am going to check if, ஓகேவா, array of I which is less than array of j. நான் அங்கே வந்து பிரேக் பண்ணிடுறேன். array of I வந்து array of j-வை விட லெஸ் தேனா இருந்துச்சுன்னா, ரைட் மோஸ்ட் எலிமெண்ட்டை விட லெஸ் தேனா இருந்தா நான் அங்கே பிரேக் பண்ணிடுறேன். இஃப் நாட், நான் இந்த லூப்பை விட்டு வெளியில வரும்போது, இந்த லூப் அதாவது இன்னர் ஃபார் லூப்பை விட்டு வெளியே வரும்போது நான் என்ன பண்றேன், ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் arr of iன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹவ் டன் சிம்பிளி லைக், நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து இப்ப நான் வந்து அரே ஆஃப் ஐ வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அரே ஆஃப் ஜே வந்து இதுல இருந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்றேன். இஃப் அரே ஆஃப் ஐ வந்து லெஸ் தேன் எனி ஆஃப் திஸ் வேல்யூ, ஐ எம் சிம்பிளி பிரேக்கிங். If it is not, I am going to add it in the result and then I am going to do like return result. இதை நான் வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்றேன்.
ஓகேங்களா? இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு கெட் த அவுட்புட். expected output. Wait. If array of I வந்து கம்மியாக இருந்தால் நான் பிரேக் பண்ணிடுறேன். பிரேக் பண்ணிட்டு இந்த லூப்லேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். தென் இங்கே வரும்போது ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ் இங்கே கொடுக்கணும். சாரி. இப்போ இதை நான் பண்ணும்போது array of jவா, சாரி, array of I தானே நம்ம ஆட் பண்றோம். ஓகே, somehow இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த கோட் போட்டிருக்கேன். let it be. பட் இப்போ நான் இதை போட்டேன் அப்படின்னா it will work. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இது வந்து பிகினரா போடுறவங்க இந்த மாதிரி 2 லூப் யூஸ் பண்ணி நான் வந்து 2ஐயும் கம்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த லூப்போட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, here you are using one for loop and here you are using one for loop. அப்ப இந்த 2 for loop அப்படிங்கும்போது it is going to have the time complexity என்னது, order of n squared. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட் அப்படின்றது விச் இஸ் நாட் சம்திங் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம். அப்படி லேர்ன் பண்ணியும் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டில் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் நாட் குட். ஸோ இதை விட ஆப்டிமைஸ்டான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்பயுமே செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூ வாண்ட் டு செக் ஆல்வேஸ் தேர் இஸ் எனி ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இந்த ஆன்சர் இது வந்து ஒழுங்காக ஒர்க்கே ஆகலைனாலும் ஐ வாண்ட் டு ஷோ யூ வை வி ஆர் நாட் கோயிங் வித் திஸ் சொல்யூஷன். ஓகே, பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட். அப்போ நான் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டு எனக்கு வேண்டாம். நான் இதை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு தெரியும் இந்த எலிமெண்ட் இஸ் த ரைட் எலிமெண்ட். கண்டிப்பா இந்த எலிமெண்ட் வந்து என்னோட அரே லிஸ்ட்ல இருக்கும். ஏன்னா இது வந்து அன்அப்போஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றேன், இன்ட் மேக்ஸ் ரைட் விச் இஸ் ஈக்குவல் டு அரேல அரே டாட் லென்த் arr dot length minus 1 which means this 2ன்றதை தாண்டி லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் த மேக்ஸ் ரைட். அதை நான் வந்து ரிசல்ட்ல ஆட் பண்ணிடுறேன். ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் மேக்ஸ் ரைட். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ என்னோட எலிமெண்ட் வந்து கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் ரைட் அப்படின்றது கடைசி எலிமெண்ட் இருக்கும். இந்த 2ன்ற எலிமெண்ட் வந்து என்னோட அரே லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு டிராவர்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஐ எம் கோயிங் டு டிராவர்ஸ் ஃப்ரம் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வர போறேன். ஏன் நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் வரேன்னா, see we are searching for an optimized solution. கண்டிப்பா இந்த சொல்யூஷனுக்கு இதை விட நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ் இருக்கும். ஆனாலும் நான் வந்து என்னோட வேல ட்ரை பண்றேன். if you know some ways also let me know. நான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து எந்த ஒரு சொல்யூஷனுமே தப்பான சொல்யூஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு மேக்ஸுக்கு a+b அப்படின்றத தாண்டி a+bன்றதை தாண்டி இன்னுமே நிறைய இருக்கு. கரெக்டா? ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்க ஆட் பண்ணணும்னாலே நிறைய வேஸ்ல ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு கோடிங்க்கு நிறைய வேஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து எதுனாலும் சொல்லுங்க, we will try. But it is not the one and only solution. You can try it in n number of ways. ஓகேவா? சரி, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டேன், லாஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இங்கே இருக்கிற எலிமெண்ட்டை ஒன்றுன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் வரக்கூடாது? லெஃப்ட்ல இருந்து ரைட் போய் நான் இப்படி சொன்னேன். இப்ப இங்க மேக்ஸ் ரைட் இருக்கா, அந்த மேக்ஸ் ரைட்டை விட இந்த எலிமெண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நீ லிஸ்ட்ல ஆட் பண்ணுன்னு சொல்லலாம்ல. யூ ஆர் கெட்டிங் வாட் ஐ எம் சேயிங்.
first I will tell you. நான் வந்து ஒரு for loop யூஸ் பண்றேன். For int I which is equal to array dot length -1 கொடுப்பீங்களான்னு கேட்டா no. ஏன் நான் இங்க -1 கொடுக்க மாட்டேன்னா I have already added the last element into my list. So -2ன்னு சொல்லி கொடுத்துறேன். And then I வந்து greater than or equal to 0. I minus why I am giving minus நான் வந்து rightல இருந்து left போறேன். So I minusன்னு கொடுக்குறேன். Then what I am going to do is நான் என்ன செக் பண்ணோம்னா if array of I which is greater than or equal to max right அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், நான் எலிமினேட்லாம் இங்க எதுவுமே பண்ணல, சிம்பிளி ரிசல்ட்ல அந்த வேல்யூவை நான் ஆட் பண்றேன். ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் இப்ப இருக்கிற அரே ஆஃப் ஐயை நான் ஆட் பண்றேன். ஆஃப்டர் திஸ் வாட் ஐ எம் டூயிங் இஸ், நான் வந்து கண்டிப்பா மேக்ஸ் ரைட்டோட வேல்யூவை அப்டேட் பண்ணுமா, ஒவ்வொரு டைமும் கடைசி வேல்யூ இப்ப 2வை விட அதிகமா இருக்கான்னு பார்த்தா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். அப்ப நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், நான் வந்து simply I want to add max right which is equal to array of I. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸோட வேல்யூவை நான் மாத்துறேன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா, if this value is greater I am coming inside and then I am changing the value. ஓகேங்களா? இப்ப என்னோட அரே லிஸ்ட் எப்படி இருக்கும்னா 2 5 17 இருக்கும். Let me compile and show you. Where for int I equal to okay, it is not a string, so in the parenthesis வராது. Sorry, you have mentioned but I have missed it out. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட அவுட்புட் என்ன இருக்கு, 2 5 17, expected is 17 5 2. அப்ப நான் இதை என்ன பண்ணணும்னா என்னோட அரே லிஸ்ட ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் செக் பண்ணல. I have checked in a easy way for an optimized solution. ரைட்ல இருந்து நான் லெஃப்ட் செக் பண்ணிருக்கேன். So what I need to do, I want to reverse it. ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா it is a collection. So நீங்க collections dot reverse of, நான் வந்து எதை ரிவர்ஸ் பண்ணணும், ரிசல்ட்ன்ற அரேவை ரிசல்ட்ன்ற அரே லிஸ்ட்டை நான் ரிவர்ஸ் பண்றேன். இப்போ நான் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். See 17 5 2. இப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட question is empty array இருந்தா என்ன பண்ணும்? Segmentation fault. Array which is equal to empty array. So empty array வந்து இந்த questionஐ accept பண்ணல. If you give some input, அந்த input base பண்ணி எனக்கு வந்து output வருது. ஓகேங்களா? ஓகே. So this is a very 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 basic problem. ஆனா இந்த basic problem நம்ம எப்படி solve பண்றோம் அப்படின்றது very important, because we have come across with a solution like நம்ம வந்து நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிட்டோம், நிறைய அல்கோரிதம்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். பிகாஸ் அவர் மோட்டிவ் எதுக்காக நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றது மெயின் ரீசன் டு ரிமூவ் த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அதை கம்மி பண்ணுறதுக்காக தான். இப்போ இதே கொஸ்டினை நான் சப்மிட் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், கரெக்டுங்களா? என்னோட சப்மிஷன்ஸ் போயிட்டு வேர் இஸ் இட், என்னோட சப்மிஷன்ஸ்ல I have already done it on 2023. அப்ப 2023ல நான் என்ன ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா இந்த வியூன்றதை நான் கிளிக் பண்றேன். இந்த வியூன்றதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா the same way I have also done at that time also. Wow, great. ஜாவாஸ்கிரிப்ட்லயும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைன். பட் அப்பயும் நான் இதே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ தாட் நான் அப்போ வந்து டபுள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். பட் நாட் பேட். ஓகே, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுங்களா? நம்ம ஏன் வந்து ரைட்ல இருந்து வந்தோம், ஏன் லெஃப்ட்ல இருந்து போகல அப்படி சொல்லிட்டு. ஸோ இஸ் திஸ் ப்ராப்ளம் கிளியர் டு எவ்ரி ஒன்?
convert to zigzag. Is it? இது இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா முடிக்க முடியுமான்னு செக் பண்ணேன். பட் ஆல்ரெடி இட் இஸ் 8:46 நியர்லி 8:50 ஆச்சு. ஸோ இட்ஸ் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னாலும் இந்த ப்ராப்ளம் மாதிரி ஈஸி ப்ராப்ளமாக இருந்தாலும் கிளியராக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? ஏன் வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறோம், எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வேணும். அதனால வந்து ஐ எம் நாட் கோயிங் ஃபர்தர் டுடே. ஒரு ப்ராப்ளம்னாலும் இட்ஸ் ஃபைன். நம்ம டுமாரோ ஆல்சோ வி வில் சால்வ் திஸ் Zoho and Amazon problems only for tomorrow also. ஓகேங்களா? ஸோ let it be. But this is not something 100 daysனா 100 days தான் டீச் பண்ணுவாங்களா அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து as much as possible நம்ம வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். பிகாஸ் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது we will be getting a lot of confidence on how to face an interview. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் மாதிரி கொஷின்ஸ் ஜாவா ரிலேட்டட் கேட்குறேன். எத்தனை பேரால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? we are having 10 more minutes. So can I start asking a question and will you be able to answer that? இது வந்து நீங்கள் வந்து இப்படி தான் ப்ரொஃபஷ்னலி ஆன்சர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வாட் எவர் யூ நோ ஜஸ்ட் ஆன்சர் இட். ஓகேங்களா? ஸோ கேன் வி ஸ்டார்ட்? இன்னைக்கு இந்த ஒன் ப்ராப்ளம் இஸ் enough because we are running out of time. பட் நான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜாவாவில் வந்து நீங்கள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றது இல்லாமல் உங்களால் வந்து ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ண முடியாது. You cannot print something in a console without public static void main. Is there any way to print without running your application? கம்பைல் பண்ணும்போதே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இல்லாமல் உங்களால் கன்சோலில் எதையாச்சும் பிரிண்ட் பண்ண முடியுமா? இஃப் எஸ், ஜஸ்ட் let me know what is the answer for that. Without public static void main, is it possible to print anything in your console? No. So how many of you say no, we cannot? No. Okay. But actually we can. No, we can. ஸோ என்ன மாதிரி வேலை we can அப்படின்னா, see இப்போ நீங்கள் ஆனால் வந்து இது வந்து ஜஸ்ட் எ கொஷின். இப்போ வந்து யாராச்சும் உங்ககிட்ட உங்களால் முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியும். ஆனால் வந்து இட் இஸ் நாட் அ ப்ரிஃபர்ட் ஒன். ஆனால் யூ கேன் பிரிண்ட். ஓகேவா? இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றது we know that it is an entry point. ஓகேங்களா? whenever you are trying to print something in a console, you will with this. நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதையும் இதை வந்து வச்சு பண்ணிடுவீங்க. ஆனால் there is a thing called as static block. ஸ்டாட்டிக் பிளாக் அப்படின்றது உங்களோட கிளாஸ் வந்து கம்பைல் பண்ணும்போது லோட் ஆகும் இல்லையா? whenever our class is getting loaded, that time itself நம்மளோட ஸ்டாட்டிக் பிளாக் வந்து கால் ஆகும். இப்போ நீங்கள் அப்போ வந்து ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள system.out.println சொல்லி ஹலோ வேர்ல்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் வில் கெட் பிரிண்டட். பிகாஸ் வந்து நம்மளோட கிளாஸ் லோட் ஆகிறதுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே நீங்கள் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் லோடட். அப்போ நீங்கள் கம்பைல் பண்ணும்போதே கிளாஸ் வந்து லோட் ஆகும், ஸ்டாட்டிக் பிளாக் வந்து இனிஷியலைஸ் ஆகும், ஸ்டாட்டிக் பிளாக் இன்வோக் ஆகும். அப்பயே நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கெட் பிரிண்டட் இன் யுவர் கன்சோல். பட் ஸ்டாட்டிக் பிளாக்ல வந்து பிரிண்ட் பண்ணுறது விச் இஸ் நாட் அ ப்ரிஃபர்டு விச் இஸ் நாட் அ சஜஸ்டட் வே. ஆனால் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயில் இல்லாமையும் நம்மளால கன்சோலில் பிரிண்ட் பண்ண முடியும். That is the answer for this.
நீங்க ஸ்டாட்டிக் பிளாக் அப்படின்றது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா if you are trying to create an object for a class நீங்க எத்தனை டைம் வேணாலும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனா ஸ்டாட்டிக் பிளாக் வந்து will get initialized only once when the class gets loaded. Okay. Okay, that so we can print without public static void main also. Okay, so is it clear to everyone? Okay. Next question. உங்களோட கிளாஸ ப்ரொடெக்டடாவோ பிரைவேட்டாவோ மேக் பண்ண முடியுமா? Is it possible for you to create a class protected or private? Which means class hello world அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த class hello world அப்படின்றது நீங்க வந்து protectedஆவோ privateஆவோ கொடுக்க முடியுமா? Protected and private like this. I am asking the outer class. Is it possible? PSVM கொடுக்கல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்கல அப்படின்னா உங்களோட JVM எரர் த்ரோ பண்ணுது. நீங்க வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்தா அதோட ஒர்க் என்ன எனக்கு ரன் பண்ணி கன்சோல்ல அவுட்புட் கொடுக்கும். நீங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்கல அப்படின்னா அது எரர் த்ரோ பண்ணாது. கொடுத்து நீங்க தப்பா கொடுத்தாதான் எரர் த்ரோ பண்ணும். ஓகே, இப்ப பிரைவேட்டாவோ ப்ரொடெக்டடாவோ பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு சம் ஹஸ் மென்ஷன்ட் எஸ், சம் ஹஸ் மென்ஷன் நோ. இப்போ ஒரு கிளாஸை நான் ப்ரைவேட்டாக வைக்கிறேன்றதை தாண்டி ஒரு வேரியபிளையோ மெத்தடையோ நான் ப்ரைவேட்டாக வைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஆக்சசபிள் அவுட் சைட் அ கிளாஸ். கரெக்டுங்களா? இட் இஸ் நாட் ஆக்சசபிள் அவுட் சைட் அ கிளாஸ். அப்போ ஒரு கிளாஸை நான் ப்ரைவேட்டாக வச்சா கிளாஸே பிரைவேட். இப்போ இதுக்குள்ள இருக்க வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பிரைவேட்டா இருந்துச்சுன்னா ஐ கேனாட் ஆக்சசபிள் அவுட் சைட். இப்போ அந்த கிளாஸே பிரைவேட்டா இருந்தா அந்த கிளாஸ் நீங்க எங்க கூப்பிடுவீங்க, எங்க பேசுவீங்க? புரியுதா? ஸோ கிளாஸ் வந்து பிரைவேட்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் திங், கிளாஸை உங்களால பிரைவேட்டா டிஃபைன் பண்ண முடியாது. தென் ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னன்னா there is something called as இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொடெக்டட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் திங், ப்ரொடெக்டட்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்ல நீங்க சில லிமிடேஷன்ஸ் கொடுப்பீங்க. கரெக்டா? ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் எதுவுமே வந்து அவுட்டர் கிளாஸுக்கு ஆக்சசபிள், அவுட்டர் கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த மெயின் கிளாஸ் விச் மீன்ஸ் அவுட்டர் கிளாஸ். உங்களோட கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாவோ பப்ளிக்காவோ இருக்கலாம், பட் இட் ஷுட் நாட் பி லைக் இட் ஷுட் நாட் பி ப்ரொடெக்டட் ஆர் ப்ரைவேட். ஆனால் இன்னர் கிளாஸஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்க விஷயம் ப்ரைவேட்டாக இருக்கணுமா ப்ரொடெக்டடாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஆனால் ஒரு கிளாஸே வந்து ப்ரைவேட்டாக ப்ரொடெக்டடாக நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது. So the outer class should be default or public. Okay, so outer class எப்பயுமே default or public தான் இருக்கணும். ஓகேங்களா? Okay, then next question. இப்ப we all know that functional interface. நான் நம்மளோட சேனல்லே வந்து லைவ் செஷனில் நான் ஜாவா 8 வந்து எடுத்திருக்கேன். அண்ட் தென் வி ஆல்சோ நோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இன்னொரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா இஸ் தட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்? தட் இம்ப்ளிமெண்டிங் இன்டர்ஃபேஸ், அதாவது I can say like here I am having an interface 1. It is a functional interface. Again வந்து ஒரு interface 2 இருக்கு which is implementing the interface 1. ரெண்டுமே வந்து functional interface தான்.
இப்போ இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற இன்டர்ஃபேஸ் 2 வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா இல்லையா? இஸ் த இன்டர்ஃபேஸ் 2 a functional interface? Is the interface 2 a functional interface? No idea. Okay. ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா அந்த இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும், அதுதான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? தட் ஐடியா யூ ஹாவ், ரைட் எவ்ரிவன்? எவ்ரிவன் நோஸ் தட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும், அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஐடியா எவ்ரிவன் ஹாஸ் தட் ஒன், ரைட்? ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. அப்ப இந்த கிளாஸை வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு அப்ட்ராக்ட் மெத்தடை வச்சிருக்கங்காட்டிக்கு இதை வந்து நான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இஃப் இட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் திஸ் இன்டர்ஃபேஸ் ஒன், இதுலயும் ஆல்ரெடி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு, இதுலயும் ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்குன்னா இந்த இன்டர்ஃபேஸ் 2 வந்து நவ் இட்ஸ் இஸ் கோயிங் டு ஹோல்ட் 2 அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஸோ 2 அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இங்க ஒரு மெத்தடுமே இல்லை அப்படின்னா வி கேன் கன்சிடர் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு, ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க மெத்தட் இருந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா தென் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் த 2 மெத்தட்ஸ். அப்போ அது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா இருக்க முடியாது. More than one abstract method இருந்துச்சுன்னா it is not a functional interface. Okay. So everyone clear on this? Okay. So it's time for winding up our session. So எத்தனை பேருக்கு வந்து how many of you are clear about the topics? நான் இன்னைக்கு ஒரே ஒரு இதுதான் எடுத்தேன் அண்ட் தென் சம் கொஷின்ஸ் கேட்டேன், அவ்வளோதான். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு இல்லையா? Yeah, actually, I was teaching this before you join. I was teaching the problems which were asking in product-based companies. But after that, கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்றதால I was asking some questions. That's it. So I was actually teaching the product-based questions only. Then after some time only, time இருந்துச்சுன்னு சொல்லிட்டு I was asking questions. Okay. Okay, everyone. It's time to wrap up our session. நம்ம tomorrow the same timing 8 o'clock to 9 o'clock we will have a session. And in that session நம்ம வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? I am not having a community group. ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து I am having one of the channel. If you want you can follow up there. ஓகேங்களா? Okay. So thank you so much for your cooperation. Thank